இந்த பரிசுத்தமான ஆண்டவரை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கும்படி அர்ப்பணிப்போம். பரிசுத்தம் மிக மிக அவசியம். ஆராய்ந்து பார்க்கிற தேவன் இவர்களுக்கு அற்புதம் நடப்பிக்க இவர்கள் பாத்திரவான்களா பார்ப்பா. தன்னை பரிசுத்தப்படுத்தும்படி அர்ப்பணிச்சு ஓ தேவன் நிரப்பப்பட்ட மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியே சமத்தை அர்ப்பணிப்போம். தேவன் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னாள், நம்ம வாழ்க்கை அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னாள், நம்ம வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்று சொன்னாள், அதிசயங்களை காணப்பட வாக்களித்தவர் அதிசயம் நடக்க வேண்டும் சொன்னால் பரிசுத்தம் மிக மிக அவசியம். வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவிகள் வாசமாக இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவர் நம்முடைய ஆலயமாய் அவர் பரிசுத்தமாக்கி நமக்குள் வாசம் செய்து நம்ம வாழ்க்கை அற்புதம் செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். நம்ம சரீரம் தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இருக்கிறதுனால அந்த ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அர்ப்பணிப்போமா. கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி அவரை துதிக்கிறதா. எப்படின்னு சொன்னால், சேனைகள் தேவநாயகத்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இந்த பரிசுத்தமான ஆண்டவரை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கும்படி அர்ப்பணிப்போம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால், இருதயத்திலும் பெரியவராய் இருந்து அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். இருதயத்துக்கு தெரியும் நான் பரிசுத்தமாக இருக்கேனா, ஆண்டுக்கு உண்மையாக இருக்கானா அப்படின்ட்டு. இந்த இருதயமே குற்றப்படுத்தினா இருதயத்தில் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உள்ளிந்திரியங்களை இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆராய்ந்து பார்க்கிற தேவன் இவர்களுக்கு அற்புதம் நடப்பிக்க இவர்கள் பாத்திரவான்களா பார்ப்பார். பாத்திரவானா இருக்கும்போது மாத்திரமே தேவனுக்கு நிறைய செய்வார். அவருடைய வார்த்தை மாறாதது. அர்ப்பணிப்போமா. ஆண்டு சொல்வது அர்ப்பணித்து நம்ம சொல்ல போகிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் உமை போற்றிட நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரை இந்த கத்திரி நாளிலே எல்லா திருச்சபைகளும் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எனக்கு ஒரு கிருபை கொடுத்து வாழித்து வந்து ஆராதிக்கிற கிருபை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிச்சு ஆண்டவனுக்கு சொல்ல போறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. மீண்டும் ஒருமுறை. கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீ பரிசுத்தர் ஆண்டவனுக்கு சொல்லுவோமா, நீ பரிசுத்தர் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. பூமியானத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வாழ
எல்லா புகழும் உமக்கு தானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவாலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவாலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. அடேரப்பங்கப்பா, உடைய சரீரம் நீ வாசம் செய்ய தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினால ஆவியானவரே நிரப்புவீராக. இந்த புதிய மாதத்திலே புதிய கிருபையை நிரப்பும்படிக்கு, வாழ்க்கை அற்புதம் நடப்பிக்கப்படும்படிக்கு அவங்க வாழமே நிரப்புங்க. ஒவ்வொருவரும் தேவனுடைய சிக்கனா மகிமை காணட்டும் ஐயா. அன்றைக்கு ஆசாரிகள் ஆலயத்தில் பிரவேசிக்க முடியாதபடிக்கு தேவ மகிமை மூழ்கினது போல இறங்கினது போல இவங்க சரீரம் நீ வாசத்தில் ஆலயமா இருக்கிறபடினால ஒரு சிக்கனா மகிமை ஒவ்வொரு மக்களின் நிரப்பட்டும், ஒவ்வொரு மக்களுக்குள்ள நிறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, உலகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பாரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, உலகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். ஒருமல்லா சபலோதரமல்ல மாரோதரமரா. ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீர் பரிசுத்தப்படுத்துற கர்த்தர் ஐயா, இவளை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு ஆவியால் கழுவப்படும்படிக்கு நிரப்புங்க, நிரப்புங்க ஒவ்வொருவருக்குள்ளும். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தாக்கினி, ஒரு பரிசுத்த வல்லமை இறங்கி மூடுவதாக. நீ கிரியை செய்தி பார்க்கும்படிக்கு, ஓ நிரப்புவதை பார்க்கும்படிக்கு, உள்ளான மனித வல்லமை பலப்படும்படிக்கு கதிர வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபர ஷபலோத ரமரா ரிமி கமர ஷபரோத ரமரா ஓ ரிமி கமர ஷிபி கமரோத ரமரா. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆவியானவரே. சத்துருக்கு நான் பந்தை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையில் அபிஷேகம் பண்ணுகிறவர் என் பாத்திரம் நிரம்பி வந்து சொல்லும்படிக்கு, ஓ ஒவ்வொரு பாத்திரம் நிரம்படிக்கு எப்பொழுது நிரப்புவீராக. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதலை சாடுவே. எனக்கு விரோதமா ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் இருதயம் பயப்படாது. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அதை என்னை அணுகாது. அப்படி வாழ்ந்து கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியா, அவர் என்னோடு இருக்கிறார். பயங்கர பராக்கிரமசாலியா கதிர அக்கனே, கதிர வளமே நிரப்பும்படிக்காக நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு உலகங்களுக்குள்ளும் ஒரு பரிசுத்தாக்கினி, ஒரு பரிசுத்தாக்கினி இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நீ அசைவாடி கொண்டிருக்கிறீங்க, நீங்க ஒவ்வொரு மக்களும் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. ஒழுங்கின்மை மாற்றும்படிக்கு, வெறுமை நீங்கும்படிக்கு, இருளாகலும்படிக்கு. வரபர ஷபலோதரமல கமரோதர ஆரிபி கமர ஷிபி கமரோதரமல வரமலி ஷிபி கமரோதரமல வர ஓரிபி கமர ஷபல லவரோதரமல கமர ஷபலோதரமர வரமலி ஷிபி கமரோதர கமர ஓரிபி கமர ஷபலோதரமல
நிரப்புவதற்காக நன்றி ஆவியானவரே. உனக்கு பற்றி பிடிப்பதற்காக நன்றி ஆவியானவரே. ஒரு மல மறுவி சபலதர பலபரா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபைகளுக்கு நம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் தெரியுமா? அவர் பலத்தின் ஆவியானவர், அவர் பலத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே. உங்க பலவீனத்தோட பலன் புறமாய் விளங்கும்படிக்கு அவர் பலத்தினாவில் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை சாட்சியான ருச்சும்படிக்கு உங்களை கர்த்தராய் ஆண்டவர் பூமி எங்கும் சாட்சியா நிறுத்தும்படிக்கு அவர் உன்னத பலனை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதை கர்த்தர் சொல்லும் பொழுது கர்த்தர் காண்பிக்கிறார். ஆண்டவராய் கர்த்தர் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். எதை கண்ட பின்னடையாத சிங்கம். ஹல்லேலூயா. யூதா கோத்திர சிங்கம் உங்களுக்குள்ள உங்க நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறபடினால ஜெய கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் ஜெயத்தை கொண்டு பேணுவாக்கப்படுகிறார். பயப்படாத, நான் உனக்கு துணைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் உங்க வலது கை பிடித்து சொல்லுகிறார். பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லி. யாருக்கு தெரியுமா? தன்னை பரிசுத்தப்படுத்தும்படி அர்ப்பணித்து ஓ தேவன் நிரப்பப்பட்ட மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரை. கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாராம் இந்த வேளையில். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின கர்த்தர், ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர், யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற. என்ன உடன்படிக்கை தெரியுமா? பூமி எங்கும் எந்த ஜாதியும் செய்யப்பட அதிசயத்தை உன் ஜனங்க எல்லாருக்கும் முன்பாக எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உனக்கு ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். உன்னோடு நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்கிற கர்த்தர் அவர் என்று அறிந்து கொள்ளப்படிக்கு வலது கர பராக்கிரம் செய்கிற தேவனுடைய கரம் உங்க மேல் அமருவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. மெச்சுதிக்கிறோம் ஐயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி.